ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாகவே வெந்துடும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கறியோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கிட்டே இருங்க. கறியோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா கலர் நல்லாவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 மீடியம் சைஸ் தக்காளியும் நான் மிக்சியில் அரைச்சி தான் வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் கிரேவிக்காக. இப்போது நான் அரைச்ச தக்காளியை ஆட் பண்ணி நல்லா சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 ml மட்டுமே தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த லைட்டாக புளிப்பு தன்மை கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா சேர்த்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கறி கொஞ்சம் வேகணும் இல்லையா? தண்ணி ஊற்றி எனக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ நான் அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக பெப்பர் தூவி இருக்குனீங்கன்னா சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.